ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி டேட் வந்துட்டு 10. ஸோ நாளைக்கு 11. நாளைக்கு என்னோடய இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஆரம்பிக்குது. ஸோ யூரோப்பியன் யூனியன் போகிறேன், 4 கண்ட்ரீஸ் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் நாளைக்கான வீடியோ. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜேர்னி. நாளைக்கு மார்னிங்லேருந்து பாய். ஓகே, ஸோ இப்போ கிளம்பியாச்சு. மார்னிங் இப்போ ஒரு 5 AM ஆச்சு. ஸோ இங்கே ஏர்போர்ட் போனோம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ எடுத்து, ஆட்டோவில் எங்கே போனோம்? எய்தர் வந்துட்டு பெல்லந்தூர் ஜங்ஷன் போனோம், அப்படி இல்லாட்டி சில்க்போர்ட் போயிட்டு அங்கேருந்து கியா பஸ் எடுத்து தெரியறேன்னா செக்இன் முடிஞ்சு. ஸோ 2 போர்டிங் பாஸும் இமிக்ரேஷனும் முடிஞ்சு, செக்யூரிட்டி செக்கும் முடிஞ்சு, கேட்டுக்கு போக வேண்டியதான். ஆனால் இன்னும் 3 hours இருக்குது. ஸோ அடுத்து போயிட்டு கேட் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்துட்டு எங்கே போனோம், லவுஞ்ச் போய் கேட்டு பார்க்கணும். லவுஞ்ச் இருந்தாலும் உண்டு, இல்லாட்டி கிடையாது. டாட்டா நியூ HDFC கார்டுக்கு வந்துட்டு இருக்குன்னு போட்டிருக்கு, ஆனால் லாஸ்ட் டைம் இல்லைன்ட்டாங்க. போய் பார்ப்போம். ஓகே, ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா D1க்கு வந்தாச்சு. கேட் இருக்குது, ஆனால் 3 hours என்ன பண்ணுறது? போயிட்டு லவுஞ்சில் போயிட்டு கேட்டு பார்ப்போம். ஏன்னா ஆக்சுவலி லவுஞ்சு போகிறதுக்கும் 3 hours பிஃபோர்னால் இப்போ லவுஞ்ச் ஆக்சஸ் கிடச்சிருச்சு. சியர்ஸ், ட்ரிங்க் வவுச்சர் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, லவுஞ்சுக்கு வந்தாச்சு. ஒரு ரவா இட்லி, ரவா இல்லை ரவா தானே இல்லையே, இது ஒயிட் இட்லி, தண்ணி, லவுஞ்ச். ஓகே, ஸோ சாப்பிட்டாச்சு. லவுஞ்சில் இட்லி, ஸ்ப்ரைட்டு, பேஸ்ட்ரிலாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இங்கேருந்து மணி இப்போ 9:32. ஸோ 11:30க்கு தான் ஃப்ளைட்டு. 11:30னா எத்தனை மணிக்கு போகிறீங்க? 30 minutes முன்னாடி அனுப்பாங்களா? ஓகே ஓகே, ஃப்ளைட் ஏறியாச்சு. சீட் வந்துச்சு. சம்திங் சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ், மோமோஸ் அவ்வளோதான் சாப்பிடணும். ஆக்சுவலி சாலட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா குக்கும்பர், லெமன், டொமேட்டோ, அதுக்கப்புறமா சில்லி, அந்த இலையும் டொமேட்டோட இலை தான். இதுதான் இருக்குது. சாப்பிட்டாச்சு. அடுத்து இது 3 சாப்பிடணும். மூஸ் வந்துட்டு ஆக்சுவலி மேங்கோ மூஸ் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது ஃப்ளேவர் கொடுத்துக்கலாம், எனக்கு இந்த மேங்கோ பிடிக்காது. ஓகே, இது சாப்பிட முடிப்போம்.
ஜெட் ஏர்போர்ட்டில் வாட் இஸ் இஸ் கால் ஐயோ மறந்து போச்சு. டியூட்டி ஃப்ரீ இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பாடு கடைகள் இருக்குது. ஸோ இங்கே தான் 10 hours ஸ்பெண்ட் பண்ணோம். 10 hours கழித்து தான் அடுத்த ஃப்ளைட். ஓகே அப்படியே ரெடி பார்ப்போம். பர்ஃபி அப்படிங்கிற கடையிலேருந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் அந்த கடை. ஸோ ஜெட்டாவில் தான் இருக்கேன். இது ஒரு மீல் வாங்கியாச்சு. ஸோ வந்ததும் காட்டுறேன். ஓகே ஸோ இதுதான் ரமதான் காம்போ. ஒரு தண்ணி பாட்டில், ஒரு நக்கெட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு சின்ன சிக்கன் ரோல், ஒரு சின்ன பர்கர், அதுக்கப்புறம் ஒரு 7 up. இது எல்லாமே சேர்த்து 29 SAR வந்துச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஊர் கணக்கு 690 அந்த ருபீஸ் கிட்ட வரும். ஓகே ஸோ மணி இங்கே வந்துட்டு 7:30 மணி. நம்ம ஊர் டைமில் 9:30 10 மணியாக இருக்கும். ஸோ பிரெட் அப்படின்ற கடையில் 20 ரூபாய்க்கு ஒரு கேப்ஷன் வாங்கினேன். இதுதான் டின்னர் முடிச்சுட்டு ஆக்சுவலி இன்னும் 1:50 தான் எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் என்ன செய்யணும்னு தெரில. இதுதான் அந்த கடை. லட்சுமி செம்ம டயர்டாக இருக்குது. பரவாயில்ல சூடாக இருக்குன்னு நினச்சேன். வெது வெதுன்னு தான் இருக்குது. ஓகே வேறு என்ன பண்ண, டியூட்டி ஃப்ரீ எல்லா கடையும் போயாச்சு. ஆக்சுவலி இந்த டெர்மினல் எப்படி இருக்குது அப்படின்னா சென்ட்ரலில் ஒரு டியூட்டி ஃப்ரீ இருக்குது. அதுக்கு வந்து கீழேருந்து மேலே வந்துட்டோம். வந்துட்டால் அங்கேருந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் லைன் ஒரு ரவுண்டு போட்டு அந்த ரவுண்ட்லேருந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் லைனில் வளைஞ்சா போயிருவோம். அந்த மாதிரி ஒரு டெர்மினல். ஸோ நானும் என்ன பண்ணிட்டேன், வரிசை டெர்மினல் 3 எண்டுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். வேறு என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது இடம் இருந்தால் தான் போனோம். இங்கெல்லாம் யாராச்சும் ஸ்டெப் ஓவர் வீசா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. 10 மணி நேரம் லேஓவர்லாம் உட்கார முடியல. சாவு போட்டுட்டு சவுதியில் ஃப்ரீயாக ஸ்டெப் ஓவர் வீசா கொடுக்குறேன்னா சாம அதை போட்டுட்டு ஒரு 24 hours இல்லை 48 hours இங்கே உட்காந்துட்டு இந்த ஊரையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். இது 2 நாள் தூக்கம் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. யாராச்சும் லேஓவரில் 10 மணி நேரம் என்ன பண்ணிடுதுன்னு கேட்டால், இப்போ ரிலீஸ் ஆன ஆரா சாங்கு அது ஒரு 15 தடவை கேட்டிருப்பேன். அது போக வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் வேறு போயிட்டுருக்கேன். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்திருக்கேன். இன்னும் நகர மாட்டேங்குது. ஆக்சுவலி ட்ராவல் லெட்டரில் வந்தேன். ஓடலி. ஸோ இன்னும் 5 மணி நேரம் இருக்குது. 5 மணி நேரம் எப்படி ஓட்டுறது? பாட்டு கேட்டாச்சு, நடந்தாச்சு, 2 தடவை சாப்பிட்டாச்சு. இதுதான் கிளாக். ஜெட்டாவில் இருக்க இன்டர்நேஷ்னல் இங்கே ஓட செட் நெக்ஸ்ட் டு ஐயோ டக்குன்னு வரமாட்டேங்குது. பேர் என்ன, இது பேர் என்ன? சரி விடுங்க. இந்த கிளாக் இங்கே இருக்குது. கிளாக்கில் வந்துட்டு இங்கே டைம் இருக்குது. இந்த டைமில் வந்து டைரெக்டாக அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது ஒயிட் ஸ்க்ரீனால் இதில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் என் பக்கத்தில் நல்லா வருது. ஓகே ஸோ 2xல போட்டிருக்கேன். இந்த கிளாக் இதுதான் ரொம்ப பக்கத்தில் வருது. டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்க ஏரியாவில் சென்ட்ரலில் இருக்குது. ஓகே ஸோ ப்ரையாரிட்டி பாஸில் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஜெட்டாவோட இருந்துச்சு. ஸோ அதனால் லவுஞ்சுக்கு வந்துட்டேன். 2xல இருக்கா அங்கே மாற்றணும். லவுஞ்சுன்னு சொல்கிறத விட ஒரு ரூமுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அங்கே முடிஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் ஃபுட் இருக்குது. மணி ஆக்சுவலி 11:45. 12:20 தான் ஃப்ளைட் எங்கே நிற்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ளைட்டை வந்து ட்ராக் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் ஃப்ளைட் எங்கேருந்து வருது அப்படின்றத. ஆனால் ஃப்ளைட் ரேடாரில் உள்ளே வரும்போது கட் ஆகிடுச்சு சிக்னல். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஸோ அந்த சீரியல் நம்பர் இருக்கும் HZ24 சம்திங் இருந்துச்சு அந்த சீரியல் நம்பர். ஸோ நான் எப்படி கார் அவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி, ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை எடுத்து வரிசையாக வந்துட்டு எங்கெல்லாம் ஃப்ளைட் நிற்கிதோ ஆக்சுவலி வந்து ப்ரீவியஸ் கேட்டையும் வந்து செக் பண்ணிட்டேன். ஒரு 2-3 days முன்னாடி வந்துட்டு ஃப்ளைட் எங்கே லேண்ட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3-4 கேட்டு தான் மாறி மாறி வரும். அந்த 4-5 கேட்டில் போய் செக் பண்ணி பார்த்து அவங்க கேட்டு போடுறதுக்கு முன்னாடியே கேட்டில் வந்து உட்காந்தாச்சு. போர் அடிக்குதுன்னு சொல்லி என்னெல்லாம் உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது. அதே மாதிரி யாராவது ஃப்ளைட் ரேடார் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ராக் பண்ணுறதுக்கு ஓகே. ஸோ இந்த கேட்ஸு, அதுக்கப்புறம் பக்கேஜ் பெல்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு trip.com
என்னோடய சைட் வந்து triph.in. ஸோ இது trip.com. ஸோ trip.comல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கரெக்டாகவும் இருக்குது ஓரளவுக்கு. நான் இது வரைக்கும் ஒரு 3 ஃப்ளைட் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ போர்டிங் ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போல் கடைசியாக தான் போனோம். ஏர்க்ராஃப்ட் வந்து 787 ட்ரீம் லைனர். ஸோ எவ்வளோ பழசம்னா ஒரு 6.5 இயர்ஸ் பழசம். இது வரைக்கும் செக் பண்ணேன். டைம் வந்துட்டு ஆக்சுவலி 1:35 AM. 1:50 எடுக்க வேண்டியது, இதே லேட்டு. ப்ருசல் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரைக்காக பாதி மெட்ரோ தான் இருக்கும். ஸோ மெட்ரோ கார்டு அதாவது டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினச்சது தப்பு தான், நேரம் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு டேரக்ட் ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட் ட்ரெயின் எடுத்து RER வந்து எடுத்து இங்கேருந்து அடுத்த ஸ்டேஷன் போகிறேன், ரயில்வே ஸ்டேஷன். இது மெட்ரோ இன்னொரு தான் ஸ்டேஷன் ஆக்சுவலி. ஸோ இது நம்ம ஊர் சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது. எல்லா ட்ரெயினும் வந்து முட்டி நிற்கிது. ஸோ எனக்கு 10:48 ட்ரெயின். வெளியே போனால் செம்ம குளிர், ஒரு 12 டிகிரி இருந்துச்சு. முதல்ல இருக்கும்போது இல்லை, போக செம்ம கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உள்ளேயே வந்து வெயிட் பண்ணோம். ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட், ஏதாவது க்ராய்சான், ப்ரெசான் இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் எதாவது வாங்கி சாப்பிட்ணும். அதே ப்ரெட் அந்த கடையில் சாக்லேட் EU இது என்னது ஏதோ சம்திங் இருந்துச்சு, அதே கடை தான். இன்னும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். இது 1.9 euros வந்துச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லான்னு இருக்கேன். லெட் மீ ஈட் இட். ஆக்சுவலி அப்படியே சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக அப்படியே அமுங்குது. நம்ம ஊர்லலாம் கடிச்சா அப்படி கிறிஸ்பாக வந்துட்டு வரும், அப்படியே சாஃப்டாக இருக்குது. அப்படியே போய் சுற்றி பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது இது சுற்றி பார்க்கல, இங்கே வந்துட்டு இங்கேருந்து ப்ரசல்ஸ் போகிறோம். ப்ரசல்ஸ் போய் சுற்றி பார்ப்போம். Eurostar train Paris to Brussels. என்னடா ஊருக்கு வந்து ஒரு தப்பு மாட்டேன்னு பார்த்தேன். ஸ்டேஷன் மாதிரி ஏறிட்டேன், ட்ரெயினும் மாதிரி ஏறிட்டேன். ஸோ திருப்பி எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் போய் திருப்பி மாறணும். ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. காற்று சவுண்டு கேட்குதான் தெரில. ஒரு 12 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து அட்டாமியம் பார்க்கலான்னு போகிறேன். ஹாஸ்டலில் வந்து குளித்தேன், கிளம்பிட்டேன். அப்படியே நேராக இப்போ போயிட்டுருக்கேன். போய் அட்டாமியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் போனோம். சென்ட்ரல் வந்துட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 40 நிமிஷம் இருக்குது. ஸோ இங்கேருந்தே வந்து ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வாக்கு. இப்போ நான் இந்த இருக்க ஹாஸ்டல்லேருந்து 20 மினிட்ஸ் வாக் அப்புறம் மெட்ரோவாக எல்லோ கலரில் 7 போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ராம் எடுக்கணும். அந்த ட்ராம் எடுத்து அட்டாமியம் போயிட்டு அங்கேருந்து சென்ட்ரல் போனோம். சென்ட்ரல் போனால் அது கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு வேஃபில்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த பக்கம் திருப்புறேன் பில்டிங்ஸு. இங்கேயும் அந்த செடி பிளாசம் இருக்குது. இது ஜப்பான் வரைக்கும் போயிட்டு எனக்கு பார்க்குறது எல்லாம் வந்து பெங்களூரில் இருக்க பூ மாதிரி தான் இருந்துச்சு. இப்போதைக்கு பக்கத்தில் எதுவும் இல்லை. ஆனால் ஆக்சுவலி பிங்க் பூ தான் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பிங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே இருக்குது. மற்ற ஊருக்குலாம் போயிட்டு இந்த ஊர்லேயும் இருக்குது. ஆக்சுவலி இந்த பக்கம் பில்டிங்ஸ்லாம் பார்க்க அழகாக இருக்குது. ஏதோ ஃபாரின் வந்த மாதிரி இப்போ தான் தெரியுது இந்த பில்டிங்ஸ்லாம். நைஸ். இன்னும் அந்த 20 மினிட்ஸ் வாக் முடியல. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறேன்.
எய்சல் அப்படின்ற ட்ராம் ஸ்டேஷனில் வந்துட்டு அட்டாமியம் வந்தாச்சு. இதுதான் அந்த அட்டாமியம். மேலே போக முடியுமா என்ன? போய் தான் பார்ப்போம் பக்கத்தில். இதை பார்த்து செஸ்நாடு சென்ட்ரல் பண்ணிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கட்டி வச்சுருக்காங்க. ட்ராமே உட்காந்து அரை மணி நேரம் வந்துட்டுருக்கு. இதான் சொன்னேன், இந்த பிங்க் பூ தெரியுதா? பிங்க் பூ இதில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியுது. பெங்களூரில் இருக்க அதே பிங்க் பூ மாதிரி தான் இருக்குது. கேட்டால் செரி பிளாசம்ன்றாங்க. அட்டாமியம் கிட்ட வந்தாச்சு. ஐ திங்க் மேலே போக முடியும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ போய் பக்கத்தில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு இங்கேயும் சீக்கிரம் போனோம். நம்ம ஊர் டைமில் 8 மணி ஆச்சு, இங்கே இப்போ தான் 3 மணி ஆகுது. போயிட்டு சென்ட்ரலில் போயிட்டு ஒரு பெல்ஜியன் வேஃபில், அதுக்கப்புறம் கிராண்ட் பிளேஸ் இருக்குது. கிராண்ட் பேலஸ் கிடையாது, கிராண்ட் பிளேஸ்ன்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்குது. அட்டாமியம் ஃபுல்லாக வந்தாச்சு. லிஃப்ட்டுக்கு வெயிட்டிங். அட்டாமியமில் மேலே வந்தாச்சு. ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு போய் கீழே போகலாம் போல். நைஸ். மற்ற இதுக்கெலாம் போக முடியாது போல், இந்த ஒரு இதுக்கு தான் வர முடியும் போல். ஊர் செம்மையாக இருக்குது, ஊர் நல்லா தெரியுது. இங்கே தான் ஆனால் சென்ட்ரல் போல 40 நிமிஷம் ஆகுமையாக இருக்குது. அதுதான் கடுப்பாக இருக்குது. அட்டாமியம் சென்ட்ரலுக்குள்ளே இருக்கும். அது €1 கொடுத்து பார்க்குறது. ஓகே ஓகே, ஹியர் ஐ ஆம். ஸோ இதை சுற்றி ஒரு ரவுண்ட் வரலாம். நத்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங். Alright, so right now we're heading to the ground floor. I know. Oh, okay. I work You here. already explained? Oh, you work here. Okay. Yeah, of course. So அட்டாமியம் பார்த்து முடிச்சாச்சு. இருக்குது இதுக்கு அடுத்து சென்ட்ரல் பிளேஸ் போகிறோம், விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு டவுன் டவுன். ஸோ அதுவுமே இங்கேருந்து ஒரு மஞ்சள் கலர் மெட்ரோ, மஞ்சள் கலர் ட்ராமு, அந்த மஞ்சள் கலர் ட்ராமுக்கு அடுத்து ஒரு ப்ளூ கலர் ட்ராம். ஸோ இது ரெண்டையும் எடுத்து போகணும். போயிட்டு அட்டாமியமாக முடிச்சாச்சு. ப்ரூசல்ஸ் கார்டு வச்சுருந்தேன். ப்ரூசல்ஸ் கார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 ஹவர்ஸோ இல்லை 48 ஹவர்ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அன்லிமிட்டட் அட்ராக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் இன்சைட் ப்ரூசல்ஸ் வித் சர்டன். ஏதோ ஒரு சிலது மட்டும் போக முடியாது, மற்றது எல்லாமே போகலாம். அந்த கார்டு எடுத்துகிறேன், அந்த கார்டு காட்டுறேன். இந்த தான் நினச்சி எங்கே இருக்குது? அதான் இருக்குது. ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு ட்ராமு, மெட்ரோ, பஸ்ஸு எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக் வந்துட்டு நான் மட்டும் எப்படி ட்ராம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் லிமிட்டடாக இருக்குது. ஸோ நம்ம ஊர்லலாம் பஸ்ஸு ஓடாது அப்படின்வாங்க. ஆனால் வந்துட்டு பஸ்ஸு ஒரு சிலது 1-2 ஓட தானே செய்யும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்துட்டு ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க. பஸ்ஸு வந்துட்டு நான் இப்போ ஹாஸ்டலுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் வந்து ட்ராம்லாம் வந்து ஈஸியாக ஓடிட்டு தான் இருக்குது. பஸ் மட்டும் தான் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க போல் இந்த ஊர்லேயும். ட்ரெயின்ஸு இன்னும் ஏறல, மெட்ரோவும் இன்னும் ஏறல. பார்ப்போம், டவுன் டவுனில் போய்ட்டு அங்கேருந்து ஏதாவது சுற்றி பார்க்கலாமான்னு பார்ப்போம். ஆக்ஷன் 6க்கு ஒரு குச்சி வாங்கணும் போல். இப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இங்கே மினி யூரோப் இருக்குது. மினி யூரோப் பார்க்கணும். மினி யூரோப் பார்க்க வரலான்னு பார்த்தா நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் கரெக்டாக எக்ஸாக்டாக ரயில்வே ஸ்டேஷன் ஏறி பிளாட்ஃபார்ம் மாறுற மாதிரியே ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்றாங்க. இதுதான் வந்து ட்ராம் வழி. இந்த இருக்கா, அதுதான் ட்ராம் வழி. இங்கிட்டு பார்க்க அழகாக இருக்குது. ஆக்சுவலி நெட்டு போடாமல் இருந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, நடப்போம். தெரிஞ்சிருச்சு மினி யூரோப் தான் இருக்குது. அதுக்குள்ளே மரம் மறைச்சிருச்சு. மறுபடியும் இங்கே இறங்கி போய் காட்டுறேன். தெரியுதா? எனக்கு இந்த ஸ்க்ரீன் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால எதை காட்டுறேன்னு தெரிய மாட்டேங்குது. என் கையில் வச்சுருக்கும் போது ஓகே அந்த இடத்துல மினி யூரோப் இருக்குது அப்படின்றது தெரியுது. பட் உங்கள் கண்ணுக்கு எது தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல. இவ்வளோ நேரம் அல்ட்ரா என்னடா போட்டி வச்சுருக்கீங்க, இருக்கா இல்லையா? உள்ளே போகலாமா கூடாதா? ஆக்சுவலி மினி வர போட்டி இருக்குது. வேஸ்ட்டு வந்தது வேஸ்ட்டு. ஆனால் இந்த பில்டிங் இதை மட்டும் கேப்சர் பண்ணலாம். இது வரைக்கும் நான் ட்ராவல் வீடியோவே எடுக்கல. ஆக்சுவலி இங்கே ஒரு டேப்பிங் இருக்குது, அங்கே ஒரு டேப்பிங் இருக்குது. அந்த டேப்பிங்கில் தான் என்னோடது வேலை செய்யுது. ரெண்டுக்கு என்ன மிஷின் யாருக்காவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம அவ்வளோதான் இருக்குது. ஸோ ட்ராமுக்குள்ளே தான் ட்ராமுக்குள்ளே தான் இருக்கேன். சரி, ஓகே. ஸோ டவுன் டவுன் வந்தாச்சு. நான் டவுன் டவுன் இங்கே வந்து மேனிக்வின் பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயசில் பிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு பொம்மைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மேனிக்வின் ஸ்டாச்சு இருக்குது.
அதுதான் போய் பார்க்க போகிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஒரு பேலஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பேலஸ் ஒன்று பார்க்கணும். அண்ட் வேஃபில் வாங்கி சாப்பிட்ணும். இப்போது மணி 5 தான் ஆகுது. இன்னொரு 3 hours இருக்குது. 3-4 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரீட்டுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கே 100 மீட்டரில் தான் அந்த மேனிக்வின் ஸ்டாச்சு இருக்குது. பட் எங்கே இருக்குதுன்னு தெரில. நைஸ். இதுதான் மேனிக்வின் ட்ரெஸ். ஸோ இது வந்துட்டு அதோட ட்ரெஸ் வந்துட்டு அந்தந்த டேக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. இன்றைக்கி வேர்ல்டு கிட்னி டே அது போட்டிருக்காங்க. வேர்ல்டு கிட்னி டேன்றனால வேர்ல்டு கிட்னி டேன்னு ட்ரெஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது 2Xல இருக்குது. ஓகே, அடுத்து கிராண்ட் பேலஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிராண்ட் பேலஸ் பார்க்குறதுக்கு அது ஒரு 350 meters இருக்குது. ஸோ 350 meters போயிட்டு ஸோ ரோடு கிராஸ் பண்ணி இங்கேருந்து லைட்டாக தெரிஞ்சது. இதுதான் அது. அப்படியே மொபைல் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நல்லா இருக்குது. எல்லா ஸ்ட்ரீட்டுமே அழகாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டும் நல்லா இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் இங்கிட்டு பார்த்தாலும் இங்கிட்டு தான் அந்த இது இருக்குது. அந்த பில்டிங் கிராண்ட் பேலஸ் இதுவுமே அழகாக இருக்குது. நைஸ் ஆர்கிடெக்சர். ரோடும் செம்மையாக இருக்குது. கிராண்ட் பேலஸ் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இந்த இருக்குது. இப்போ இருக்கிறத விட செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த பில்டிங் லைட்டாக தான் தெரிஞ்சது. சென்டரில் கட்டுறது. அப்படியே இந்த பில்டிங் பேலஸ். இது என்ன பில்டிங் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நான் சென்டரில் நிற்கிறேன். 2Xல வச்சுருக்கேன். அப்போ தான் எல்லாமே க்ளோஸ்அப் நல்லா பார்க்கலாம் அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. சுற்றி வரையும் பில்டிங்ஸ். ஆக்சுவலி இந்த கேப்லேயே தான் வந்தேன். சுற்றி பில்டிங்ஸு செம்மையாக இருக்குது. ஓகே, இதுதான் மியூசியம். இந்த மியூசியம்குள்ளே தான் உள்ளே போய் பார்க்க போகிறேன். இதுக்கு இன்ட்ரி இருக்கேன்ட்டு கேட்டுட்டேன். உள்ளே போனால் டைம் ஆகிடுச்சு தம்பி, வெளியே போட்டாங்க. அது என்ன பண்ணுறது, இன்னும் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. இது என்னதுன்னு தெரில. உள்ளே போய் பார்ப்போம். இந்த பில்டிங்கில் இங்கே உள்ளேருந்து பார்த்தா இப்படி இருக்குது. இங்கேருந்து அடுத்த தெருவு போயிடலாம் போல். மணி 5 அதான் கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க மியூசியமில். ஒரு கிளாசிக் பெல்ஜியன் வாஃபில் வாங்கியிருக்கேன். ஸோ பெல்ஜியம் வந்துட்டு எதாவது சாப்பிட்டு பார்க்கணும். லெட் மீ ட்ரை திஸ். நான் கடையை காட்டலையே. கடை வந்து இதுதான். இதுதான் கடை. இதுதான் பெல்ஜியன் வாஃபில்ஸ். ஓகே, சாப்பிட்டு பார்க்கணும். எனக்கு சாக்லேட் அந்தளவு செட் ஆகல.